இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்க இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்க யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே, இரக்கத்தினாலே, நீங்கள் கர்த்தர் காட்டுகிற பாதையில் நடக்கிறதுனால கர்த்தரே உங்களுடைய வாழ்க்கையில் அரணும் கோட்டையும் பலனும் கேடகமாயிருக்கிறார். அமேன் அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணிற நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் இன்றும் கூட கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்க இருக்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போவதற்கு முன்பாக நாம் எப்பொழுதும் போல ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி செய்தி வேளைக்கு நாம் கடந்து செல்லலாமா? கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, நீங்கள் இருக்கிற இடத்திலேயே கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னம், அவருடைய கிருபை, அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாய் இந்த அருமையான பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நல்லவர். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன். தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே, தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே, தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே, மனுஷனை கட்டி இழுக்கும்
அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன், எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. எதுவும் என்னை பிரித்திட முடியாது. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டீரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி கைவிடுவேன்? எப்ராயிமே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே. எனக்கன்பான தேவ ஜனமே, நம்பி சாம் பாடின அருமையான ஒரு பாடல். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பிரசனத்தை அப்படியே நீங்கள் உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய அன்பு மகளோட சேர்ந்து சின்ன ஜெபத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து ஏறெடுக்கலாமா? இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க தகப்பனே. ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் அப்பிரோஜனமான அடிமைக்கு அந்த வார்த்தைகளை தெளிவாய் சொல்கிற கிருபையை தாங்க தகப்பனே. அப்பா, எங்கள் அன்பு நல்ல தகப்பன், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரின் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை உமது மகள் மேல் அளவில்லாமல் ஊற்றி உடைய வார்த்தைகளை உம்முடைய சித்தத்தின்படி சொல்கிற கிருபையை தந்து நடத்துங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். ராஜாதே ராஜாவே, உடைய வருகை சமீபமாய் இருக்கிறதுனால உடைய வார்த்தைகளை கேட்கிற ஜனக்கூட்டம் பெருகட்டும். உம்முடைய வார்த்தைகளை சப்ஸ்கிரைப் பண்ணுகிற, ஷேர் பண்ணுகிற உம்முடைய அன்பு பிள்ளைகள், இஸ்ரவேலின் பெருமந்தைகள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அதிசயங்களை அற்புதங்களை அவர்களுடைய வாழ்க்கையில் செய்ங்க எங்கள் அன்பு நல்ல தகப்பன். நன்றி ஏசப்பா. ஏசப்பாவின் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. நன்றி ஏசப்பா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இன்றும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று கொடுத்த வேத வசனம் யோவான் 2வது அதிகாரம் 1வது வேத வசனம். யோவான் 2:1. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். யோவான் 2வது அதிகாரம் 1வது வேத வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அருமையான ஒரு வேத வசனம். இங்கே யோவான் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார்,
நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்காக, கர்த்தர் காட்டுகிற பரிசுத்த பாதையில் நடப்பதற்காக உங்களுக்கென்று பிரத்யட்சமாய் தேவன் தந்த இந்த வேத வசனங்களை எழுதுகிறேன் என்று. அது மாத்திரமல்ல, உங்களில் ஒருவன் பாவம் செய்திருந்தால் அந்த பாவங்களை எல்லாம் தேவன் உங்களுக்கு மன்னிக்கும்படி உங்களுக்காக பிதாவாகிய தேவனிடம் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்று. ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்ப நீங்க நினைக்கலாம், அப்ப நாங்க பாவம் செய்தால், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தால், எங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து அந்த பாவங்களை மன்னிக்கும்படியாய் பிதாவாகிய தேவனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவாரே, அதனால் எந்த பாவமானாலும் மன்னிக்கப்படுமே என்று. இந்த பாவ கட்டைகளில் இருந்து நாங்கள் விடுதலை ஆனாலும் கூட மறுபடியும் மறுபடியுமாய் அன்றி சேற்றிலே புரளுவது போல மறுபடியுமாய் அதே பாவத்தை அல்லது வேறு ஏதாவது ஒரு பாவத்தை தொடர்ந்து செய்தாலும் கூட எங்களுக்காக ஏசப்பா பிதாவாகிய தேவனிடம் பரிந்து பேசுகிறதுனால எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமே என்று நீங்கள் அசட்டை பண்ணக்கூடாது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்கள் பாவங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் இருந்தாலும் கூட நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமை கொடுப்பார். ஆனால் நீங்கள் மறுபடியுமாய் தொடர்ந்து பாவத்திலே உழன்று கொண்டிருந்தால் ஏசப்பா கூட உங்கள் பாவங்களை மன்னிக்க மாட்டார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இதனால் நீங்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்கிற நாட்கள்ல பாவம் செய்யாதபடி, உங்கள் ஆத்மாவில் பாவ கரைகள் இல்லாதபடிக்கு உங்களை காத்து கொள்ள வேண்டும். எனக்கன்பான தேவ ஜனமே, நமக்கு எல்லாமா இருக்கிற ஏசப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்று நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது. காலம் செல்லாது. ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, நமக்கு எல்லாமா இருக்கிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு தாயும் தகப்பனுமாய், பரம வைத்தியராய், நம் தேவைகளை சந்திக்கிற கார்டியனாய், நம்மை பாதுகாக்கிற பராக்கிரமசாலியாய், இப்படி எத்தனையோ விதங்களில் நமக்கு கர்த்தர் இருக்கிறார். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துவாயும் கூட அவர் இருக்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, பரிந்து பேசுகிறவர் என்றால் என்ன? இதற்காக இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று இந்த செய்தியிலே நாம் பார்க்க போகிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, ஆதியிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன், அந்த சிருஷ்டிகர்த்தா தாம் உண்டாக்கின கிரியைகளுக்காக மிகுந்த மகிழ்ச்சியாயிருந்தார். அதனால் தான் ஆதாமை உண்டாக்கின போதும் கூட நம்முடைய சாயலாகத்தான் அவனை தேவன் சிருஷ்டித்தார். எதற்காக ஆதி ஆகமத்தில் இருந்து ஆரம்பிக்கிறீர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்கள் ஈஸியாக புரிந்து கொள்வதற்காக தேவன் மனுஷனை சிருஷ்டித்ததின் நிமித்தம் மனமகிழ்ந்து ஏதேன் தோட்டத்தையும் கூட உண்டாக்கி அதிலே அவனை வைத்து அது நிமித்தமும் அவர் சந்தோஷப்பட்டார். அது மாத்திரமல்ல, ஆதாமுக்கு துணையாக ஏவாளை தேவன் உண்டாக்கினார். இவ்வளவு நன்மைகள் செய்த தேவன் சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்ததுனால, அதனாலே ஆதாமும் ஏவாளும் தேவன் விரும்பாத காரியத்தை செய்ததுனால அவர் தாம் படைத்த மனிதன் மேல் கோபமானார். அதன் பிறகுதான் பிதாவாகிய தேவன் மனிதனை தண்டிக்க ஆரம்பித்தார். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5-6 வேத வசனங்களில் உள்ளபடி, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5-6-7 வேத வசனங்கள், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷர் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன்.
நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, தேவன் மனிதனை படைத்தார். ஆனால் மனிதனின் இருதயத்திலுள்ள பாவங்கள் அவர் இருதயத்திலே மிகுந்த வேதனையை கொண்டு வந்தது. அதனால் மனிதனை உண்டாக்கினதற்காக தேவன் வேதனைப்பட்டு அந்த மனிதனை அவனோட சேர்ந்து மிருகங்கள், பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று அவர் மிகுந்த கோபம் கொண்டார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அப்படி அவர் அழிக்க நினைத்த பொழுது அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேச யாருமே இல்லை. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வேத வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இப்ப நீங்க நினைக்கலாம், நோவாவுக்கு மாத்திரம் பரிந்து பேச ஒருத்தர் இருந்தாரே என்று. இல்லை எனக்கன்பான தேவ ஜனமே, நோவாவுக்காக தேவனிடம் பரிந்து பேச ஒருவரும் இல்லை. ஆனால் நோவா நீதிமானும் உத்தமனுமாய் ஜீவித்ததினால தேவன் அவனையும் அவன் மனைவி பிள்ளைகளையும் அவன் குடும்பத்தினரையும் அழிக்க நினைக்கவில்லை. ஆனால் மற்ற மனிதர்கள் பாவத்திலே உழன்று கொண்டிருந்ததினால அந்த ஜனங்களை அவர் பெரு வெள்ளத்தினால் அழிக்க நினைத்த பொழுது அந்த ஜனங்கள் அழிந்து போகாதபடி திறப்பிலே நிற்க ஒரு மனிதன் கூட இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்காதபடிக்கு மோசே திறப்பிலே நின்றானே, அப்பொழுது தேவனுடைய கண்களில் தயவும் இரக்கமும் கிடைத்ததே. அதுபோல அந்த நாட்களில் பொல்லாத ஜனங்களுக்காக, பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக பரிந்து பேச ஒருவருமே இல்லை. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, மனிதனுடைய பாவம் பெருகி இருந்ததினால நீதியுள்ள நியாயாதிபதி பட்சிக்கிற அக்கினியாய் எழும்பி நின்று மனிதனை அழிக்க நினைக்கிறார். அவர் வானத்தையும் பூமியையும் பூமியில் உள்ள சகலத்தையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறதுனால அவர் ஒரு முடிவு எடுத்தால் அதை மாற்ற யாராலும் முடியாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதனால்தான் அவர் பட்சிக்கிற அக்னியாய் எழும்பும் பொழுது அவர் தண்டனைக்கு தப்ப எந்த மனிதனாலும் கூடாது. எனக்கன்பான தேவ ஜனமே, அதற்காகத்தான் நமக்காக பரிந்து பேசுகிறவர் நமக்கு அவசியம் தேவை. அந்த தண்டனையிலிருந்து தப்பித்து கொள்ள ஒரே வழி நமக்காக பரிந்து பேசுகிற இயேசுதான். அப்ப பரிந்து பேசுகிறவர் என்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பில் இருந்து, தண்டனையில் இருந்து தப்பித்து கொள்ள நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்துதான் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். அவர்தான் அந்த தண்டனையில் இருந்து, அந்த நியாய தீர்ப்பில் இருந்து நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். இதை குறித்து தான் யோவான் 2வது அதிகாரம் 2வது வேத வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் என்று. யோவான் 2வது அதிகாரம் 2வது வேத வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்துவை தேவன் ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, உலகம் முழுவதிலும் உள்ள ஜீவித்துக் கொண்டிருக்கிற இனி பிறக்க போகிறவர்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய தோள் மேல் சுமந்து வெற்றி சிறந்த ஏசப்பா தான் அந்த பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தேவனிடம் உலகம் முழுவதில் உள்ள மனிதர்களுக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதற்காக அவர் கொடுத்த விலைதான் அவருடைய ஜீவன். தம்மையை குற்ற நிவாரண பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். ஏசாயா 53வது அதிகாரம் 12வது வேத வசனம் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்று. ஏசாயா 53வது அதிகாரம் 12வது வேத வசனம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்று
எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எங்கே நாம் பார்க்கிறோம் இந்த வேத வசனத்திலே அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி என்று. அது மாத்திரமல்ல, அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, அந்த வர்ண பள்ளத்தாக்கை நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கடந்து வந்ததினால இந்த உலகத்து ஜனங்களுடைய பாவங்களை அவரே சுமந்து அந்த பாவிகளுக்காக அவர் தேவனிடம் பரிந்து பேசினதுனால தேவன் அந்த அக்கிரமக்காரரை மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். இதற்கு நம் இயேசு மகாராஜா கொடுத்த விலை அவருடைய ஜீவன். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அப்படி ஏசப்பா நமக்காக பாடுபடவில்லை என்றால் உயிர்த்தெழுதலே இல்லை. உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் நாம் எப்படி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நீங்கள் ஒரு தேசத்திற்கு போகிறீர்கள், ஃபாரினுக்கு என்று வைத்துக் கொள்ளலாம். அங்கு உள்ளவர்கள் பேசுகிற மொழி, இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு சரளமாக பேச தெரியாது. ஒரு நாள் திடீரென்று உங்களை குற்றவாளி என்று சொல்லி சிலர் உங்களை தாக்க ஆரம்பிக்கிறார்கள். நீங்கள் ஒரு தப்பும் செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனால் உங்களை ஒரு திருடன் என்று சொல்லி உங்களை அவர்கள் அடிக்க ஆரம்பிக்கலாம். என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் சோர்ந்து போவீர்கள். நீங்கள் நான் தப்பே செய்யவில்லையே, எதற்காக என்னை அடிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் நீங்கள் சொல்லும் மொழி அவர்களுக்கு புரியாததினாலே உங்களை ஏற்றுக்கொள்வார் அங்கே இல்லை. நீங்கள் நினைக்கிறீர்கள் அந்த நேரம் யாராவது ஒருவர் வந்து எனக்காக பரிந்து பேசுவார்களா என்று. மனதுக்குள்ளேயே ஒரு சின்ன ஜெபம் செய்ய ஆரம்பிக்கிறீர்கள். ஏசப்பா மேல் உங்கள் விசுவாசத்தை வைத்து உடனே என்ன நடக்கிறது? திடீரென்று ஒரு சகோதரன் அங்கே வந்து, நீங்கள் பேசுகிற மொழி நன்றாக தெரிந்தவர், அவர் வந்து உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். இவர் தப்பே செய்யவில்லை, இங்கே என்ன நடக்கிறது, என்ன நடந்தது என்று விசாரித்தறிந்து, இவர் குற்றவாளி இல்லை, இவர் எனக்கு நன்றாக தெரிந்தவர் என்று நீங்கள் பேசுகிற மொழியை டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார். உடனே அங்கு உள்ளவர்கள் தாங்கள் செய்த தப்பை உணர்ந்து அநியாயமாய் ஒரு அப்பாவியை அடித்து விட்டோமே என்று சொல்லி உங்களிடம் மன்னிப்பு கேட்டு அந்த இடத்தை விட்டு கலைந்து போய்விடுகிறார்கள். உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாய் இருக்கும் இல்லையா? நீங்கள் உடனே என்ன செய்வீர்கள்? அந்த மனிதனுக்கு தேங்க் பண்ணுவீர்கள். அதற்கு முன்னாலே இயேசு மகாராஜாவுக்கு நன்றி செலுத்துவீர்கள் இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அப்படி உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும், எந்த இடத்திற்கு சென்றாலும் நமக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் வேண்டும் என்று. இப்படியா ஒருவர் பரிந்து பேசுவதனால்தான் நீங்கள் அந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொண்டீர்கள். இல்லை என்றால் நீங்கள் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருப்பீர்கள். நீங்கள் நிறைய பணம் செலவழித்தாலும் கூட அந்த சிறையிலிருந்து உங்களால் விடுதலை பெறவே முடியாது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இதை போலதான் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் நாம் மாட்டிக்கொள்ளும் பொழுது நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு மகாராஜா ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, ராஜாக்கள் தேசங்களை ஆண்ட காலத்திலே ஒரு குடிமகன் ஏதாவது குற்றம் செய்து விட்டான் என்றால் ராஜாக்கள் தான் தீர்ப்பு வழங்குவார்கள். அவனுக்கு மரண தண்டனை என்றால் மரண தண்டனை தான், அதை மாற்ற யாராலும் முடியாது. ஒரு குற்றவாளியை ராஜா குற்றவாளி என்று ஜெயிலில் அடைத்தால் அவன் ஆயுள் முழுவதும் ஜெயிலில் தான் இருக்க வேண்டும். ஒன்றும் செய்ய முடியாது. எதை குறித்தும் அவன் மறுத்து பேச முடியாது. எனக்கன்பான தேவ ஜனமே, சாலமன் ராஜா அப்படித்தானே செய்தான். ஆனால் அவன் ஞானத்தோட செய்தான். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்திலே ஒரு பிள்ளைக்காக 2 வேசிகள் சண்டை போட்ட பொழுது அவன் தீர்ப்பு வழங்கினானே, அதை போல கொடூரமான ஒரு தீர்ப்பு. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 23, 24, 25வது வேத வசனம். ராஜாவின் தீர்ப்பு தெளிவாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 23, 24, 25வது வேத வசனங்கள். அப்பொழுது ராஜா உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை, செத்தது உன் பிள்ளை என்று இவள் சொல்கிறாள்.
அப்படியல்ல, செத்தது உன் பிள்ளை, உயிரோடு இருக்கிறது என் பிள்ளை என்று அவள் சொல்கிறாள் என்று சொல்லி ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவின் இடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை இரண்டாக பிளந்து பாதியை இவளுக்கும் பாதியை அவளுக்கும் கொடுங்கள் என்றான். இவ்வளவு ஒரு கொடூரமான தீர்ப்பு இல்லையா எனக்கு அன்பான தேவ ஜனமே? ஒரு பிள்ளைக்காக ரெண்டு ஸ்திரீகள் சண்டை போட்டுக் கொள்ளும் பொழுது அந்த பிள்ளையை இரண்டாக வெட்டி ஆளுக்கு ஒரு பாதியாய் கொடுங்கள் என்று சொன்னால் எப்படி இருந்திருக்கும்? ராஜாவுக்கு விரோதமாய் யாராலும் பேச முடியாது. பேசினவர்களும் மரண தண்டனைக்கு பாத்திரராகி விடுவார்கள். பெற்ற தாய்க்கு அது எப்படி ஒரு வேதனையை தந்திருக்கும் இல்லையா எனக்கு அன்பான தேவ ஜனமே? ஆனாலும் கூட இங்கே சாலமன் ராஜா ஞானமாய் செயல்படுகிறான். உண்மையாய் அந்த பிள்ளையை பெற்ற தாய் யார் என்று அறிவதற்காக அந்த பிள்ளையை பெற்ற தாய் அவளுடைய குடல் துடித்ததுனால அவள் சொல்கிறாள், என் ஆண்டவனே, அந்த பிள்ளையை கொல்ல வேண்டாம், அவளுக்கே கொடுத்து விடுங்கள் என்று. ஆனால் அந்த பிள்ளையை பெறாத இன்னொரு ஸ்திரீ சொல்கிறாள், அது எனக்கும் வேண்டாம் அவளுக்கும் வேண்டாம், அது இரண்டாக வெட்டி போடுங்கள், அதை கொன்று போடுங்கள் அந்த பிள்ளையை என்று கூசாமல் சொல்கிறாள். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, உடனே ராஜா அருமையான ஒரு தீர்ப்பு வழங்குகிறார். உயிரோடு இருக்கிற பிள்ளையை, அந்த பிள்ளையை கொல்ல வேண்டாம் என்று சொன்ன ஸ்திரீயிடமே கொடுத்து விடுங்கள், அவள்தான் அந்த பிள்ளையுடைய தாய் என்று சொல்லி தீர்ப்பு வழங்குகிறான். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, தீர்ப்பு ஒரு நன்மைக்காக முடிந்தது. அவன் கொடூரமான ஒரு தீர்ப்பை சொன்னாலும் கூட அந்த தீர்ப்பு நன்மையாய் முடிந்தது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நீதியும் நேர்மையுமான ராஜாக்கள் ஒரு தீர்ப்பு சொன்னால் அதை மாற்ற யாராலும் முடியாது. சில நேரங்களில் அந்த ராஜாக்களுக்கு பிரியமானவர்கள், அவருக்கு மிகவும் வேண்டியவர்கள் குற்றவாளிகளுக்காக பரிந்து பேசும் பொழுது ராஜா தண்டனையை மாற்றி அவனை விடுவிக்க முடியும். ஏன்னா அந்த குற்றவாளி தப்பே செய்யாதவனாய் இருக்கலாம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, தானியேலும் கூட அப்படித்தானே. தானியேல் ஒரு குற்றமும் செய்யவில்லை. அவன் செய்த வேலை ஒன்றே ஒன்றுதான். அவன் தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவ்வளவுதான். 3 நேரம் ஜெபம், முழங்கால் படியிட்டு. ஆனால் அவனுடைய எதிரிகள் அதையே ஒரு குற்றமாய் எடுத்துக்கொண்டு அவனை சிங்கங்களின் கெபியில் போடும்படி ராஜாவை தொந்தரவு பண்ண ஆரம்பிக்கிறார்கள். ராஜாவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏன்னா அவர் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். ராஜாவை தவிர எந்த தேவனை நோக்கி அல்லது ஒரு மனிதனை நோக்கி ஒரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போட வேண்டும் என்று ராஜாவை தீர்ப்பு வழங்கி முத்திரை போட்டிருக்கிறான். அப்படி அந்த ராஜாவை செய்த பிறகு அதை மாற்ற அந்த ராஜாவாலே முடியாது. எல்லாரும் அவனை பார்த்து சொல்வார்கள், நீங்க தானே இந்த கட்டளையை பிறப்பித்தீங்க, இப்ப தானியேலுக்கு மாத்திரம் எப்படி அந்த சட்டத்தை மாற்ற முடியும் என்று. அதனால் ராஜா மிகவும் வேதனைப்படுகிறான். தானியேலை சிங்கங்களின் கெபியிலே போட வேண்டுமா என்று. சிங்கங்கள் தானியேலை சாப்பிட்டு விடுமே. ஒரு அருமையான மனிதன், குற்றம் செய்யாத நீதிமானாய் ஜீவிக்கிற மனிதன், அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினதற்காக சிங்கங்களின் குகையிலே போட வேண்டுமா என்று சொல்லி ராஜா மிகவும் வேதனைப்படுகிறான். ஆனாலும் ராஜாவால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. தானியேலுக்காக ராஜாவால் பரிந்து பேச முடியவில்லை. அதிகாரம் முழுவதும் ராஜாவின் கரத்தில் இருந்த பிறகும் கூட அவனால் தானியேலை தப்பி வைக்க முடியவில்லை. பார்த்தீர்களா எனக்கு அன்பான தேவ ஜனமே, மனிதனை கைவிட்டு விடுகிறான். ஆனால் அவன் தேவனை குறித்து அதிகமாய் அறியாதவனாய் இருந்தாலும் கூட அவன் சொல்கிறான் தானியேலை நோக்கி. தானியேல் 6வது அதிகாரம் 16வது வேத வசனம். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தானியேலை சிங்கங்களின் கெபியிலே போட்டு விட்டார்கள். அப்பொழுது ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இங்கேயும் கூட ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் என்று தானியேலிடம் சொல்கிறான். உனக்காக பரிந்து பேசுகிற, உன்னை காப்பாற்ற வல்லமையுள்ள ஒரு தேவன் இருக்கிறார். அவரை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறதுனால உன் ஜீவனை அவர் தப்பு வைப்பார் என்று அந்த ராஜா சொல்கிறான். அதிகாலை நேரம் அந்த ராஜா தானியேலை போட்ட இந்த சிங்கங்களின் கெபியின் பக்கத்தில் வந்து மெதுவாக கூப்பிடுகிறான்.
தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று உடனே தானியேலிடமிருந்து ஒரு பதில் வந்தது. தானியேல் 6வது அதிகாரம் 22வது வேத வசனம், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இங்கே நாம் பார்க்கிறோம் நமக்காக பரிந்து பேசுகிற தேவன் தானியேலுக்காக ஒரு தூதனை அனுப்பி அந்த சிங்கங்கள் அவனை கொன்று போடாதபடிக்கு அந்த சிங்கங்களின் வாயை கட்டி போடுகிறார். அதற்கு காரணம் என்ன? தானியேல் சொல்கிறான், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தி, அங்கே பெரு வெள்ளத்தினால் பொல்லாத பாவங்களை செய்த ஜனங்களை தேவன் அழிக்க நினைத்த பொழுதும் கூட நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் தப்பித்தார்கள். எதனால்? நோவா நீதிமானாய் உத்தமனாய் ஜீவித்தான். இங்கேயும் கூட தானியேலை சிங்கங்களின் கெபியிலே போட்ட வேளையிலும் கூட தானியேல் இந்த சிங்கங்களின் வாய்க்கு இரையாகாதபடிக்கு தப்பு வைக்கப்பட்டான். எதனாலே? தேவனுக்கு முன்பாக அவன் ஒரு நீதிமானாய் காணப்பட்டான். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீதிமானை பாதுகாக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். நீதிமான்களுக்காக அவர் எப்பொழுதும் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் ஏராளம். ஆனாலும் கூட அவைகள் எல்லாவற்றினின்று அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன் நீதிமான்களுக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்படிதான் ஏசப்பா பிதாவாகிய தேவனிடம் நமக்காக பரிந்து பேசுகிறார். யோபு 16வது அதிகாரம் 21வது வேத வசனத்திலே யோபுவுக்கு பல பாடுகள். அந்த பாடுகளின் மத்தியிலும் கூட அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்த அவனுடைய நண்பர்கள் அவனுடைய இருதயத்தை காயப்படுத்துகிறார்கள். அதனால் அவன் சோர்ந்து போகிறான். விசுவாசத்திலே வேரூன்றி நின்ற யோபுவை சொல்கிறான். யோபு 16வது அதிகாரம் 21வது வேத வசனத்திலே, ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனோடைய மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வேத வசனத்தை வாசிக்கலாமா? யோபு 16வது அதிகாரம் 21வது வேத வசனம், ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனுடைய மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும் என்று. பொதுவாக ஃப்ரெண்ட்ஸை எடுத்துக்கொண்டால், ஃப்ரெண்டு எந்த தப்பு செய்தாலும் அந்த தண்டனையிலிருந்து அந்த ஃப்ரெண்டு தப்பித்துக் கொள்வதற்காக அவனுக்காக மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து அவன் செய்த குற்றத்தை நியாயப்படுத்த ஆரம்பிப்பார்கள். இங்கே யோபுக்கு அவனுடைய நண்பர்கள் வந்து ஆறுதல் சொல்வதற்கு பதிலாக அவனுடைய பாடுகளை பார்த்து வேதனைப்பட்ட அந்த நண்பர்கள் அவனுடைய ஆத்மாவை காயப்படுத்தும்படியாய் வார்த்தைகளை கொட்டுகிறார்கள். அப்பொழுதுதான் யோபு சொல்கிறான், அவனுடைய காயங்களை ஆற்ற, யோபு பட்சத்தில் உள்ள நியாயத்தை எடுத்து சொல்ல தேவனோட தனக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நல்லது என்று. எப்படி ஒரு ராஜாவிடம் குற்றமற்ற தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிற பரிந்து பேசுகிற மனிதன் உண்டோ, அதுபோல முந்தையுள்ள காலங்களில் உள்ள ராஜாக்கள் புலவர்கள் என்ன சொன்னாலும் அவர்கள் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுப்பார்கள். அதனால் அந்த புலவர்கள் மற்றவர்களுக்காக பரிந்து பேசும் பொழுது, அல்லது அந்த புலவர்களே ஒரு குற்றத்தை செய்திருந்தால் அவர்கள் ஞானமாய் ராஜாவிடம் தங்களுக்காக பரிந்து பேசுகிற பொழுது அவர்கள் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். அந்த ராஜாவை சிரிக்கும்படியான காரியங்களை அவர்கள் செய்வார்கள். அதை போலதான் இங்கே யோபு சொல்கிறான், நான் பாடுபடும் பொழுது தனக்காக பரிந்து பேச தேவனுடைய தனக்காக வழக்காட ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, யோபுவுக்கு தெரியும் அவனுக்கு குறித்திருக்கிறதை தேவன் நிறைவேற்றுவார் என்று. ஆனாலும் யோபுவுடைய பாடுகள் அதிகமாயிருக்கும் பொழுது ஆறுதல் சொல்ல வந்த அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவனை கேலி செய்வதை பொறுக்காமல் அவன் இப்படி சொல்கிறான். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, குற்றமற்ற யோபுவை மன்னிப்பதற்காக தேவனை பரத்திலிருந்து இறங்கி வந்து யோபுவுக்காக பரிந்து பேசுகிறார்.
அமேன் அல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் அது தெரிந்திருக்கும். யோபு 38வது அதிகாரம் 1வது வேத வசனத்திலே நீங்கள் அதை பார்க்கலாம். கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இங்கேயும் கூட யோபு செய்த தப்பை அவனுக்கு உணர்த்தின தேவன் அவனுடைய நண்பர்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறார். அதனால் அவர்களை தண்டித்து யோபு அவர்களுக்காக தேவனை நோக்கி வேண்டுதல் செய்த பொழுது அவனுடைய சிறையிருப்பை தேவன் மாற்றுகிறார். யோபு இழந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அவன் இழந்த சுகம், அவன் இழந்த ஆசீர்வாதம், அவன் இழந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு திரும்ப தந்து அவனுக்கு தீர்க்காயுசை கொடுத்து அவனை சந்தோஷமாய் வாழ வைக்கிறார். ஆமென் அல்லேலூயா. இங்கேயும் கூட தேவன் யோபுவுக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. அதனால்தான் எந்த மனுஷனும் கொடுக்கக்கூடாத ஒரு சந்தோஷத்தை தேவன் யோபுவுக்கு கொடுக்கிறார். ஆமென் அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நீங்களும் கூட ஒரு குற்றமும் செய்யாமல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கலாம். உங்கள் குடும்பத்தினர் உங்களை அந்த கேஸிலிருந்து விடுவிக்க பல முயற்சிகள் பண்ணினாலும் உங்களுடைய கேஸ் கோர்ட்டுக்கு வரும் பொழுது உங்கள் எதிரிகள் பண பலம் படைத்தவர்களாய் இருக்கிறதுனால உங்கள் பக்கம் உள்ள நியாயத்தை எடுத்து சொல்ல யாரும் உங்களுக்காக வழக்காட இருக்க மாட்டார்கள். அப்ப நீங்க ஜெயில இருந்து கண்ணீர் வடிப்பீர்கள் இல்லையா? எனக்கன்பான தேவ ஜனமே, அப்படி நீங்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது உங்கள் அழுகையின் சத்தம் ஒரு பாசமான தகப்பனுக்கு கேட்கும். அவர் ஓடோடி வருவார் உங்களுக்காக பரிந்து பேச. அவர்தான் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து. ஒரு சாதாரணமான ஒரு வக்கீல் அல்ல, உங்களுக்காக வழக்காட அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நீங்க நினைக்கலாம் எனக்காக பரிந்து பேச மகாராஜா வருவாரா என்று. வருவார் எனக்கன்பான தேவ ஜனமே. வருவதோடு மாத்திரமல்ல, உங்களின் அந்த சிறையிருப்பை மாற்றி அந்த சிறைச்சாலையில் இருந்து உங்களை விடுவித்து உங்கள் எதிரிகள் மத்தியிலே ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். ஆமென் அல்லேலூயா. எப்படி பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது பவுலும் சீலாவும் தேவனை நோக்கி பாடி துதித்த வேளையிலே சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறவுண்டு அந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரமே ஆட்டம் கண்டு அந்த கதவுகள் திறக்கப்பட்டு அவர்கள் பத்திரமாய் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டார்களோ அதுபோல ஒரு அதிசயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஆமென் அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைக்கும் பொழுது பவுலுக்கும் சீலாவுக்கும் நடந்த அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஆமென் அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25, 26வது வேத வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25, 26வது வேத வசனங்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று என்று அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25, 26வது வேத வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று என்று நம் வேதத்திலே பார்க்கிறோம். எப்படிப்பட்ட அதிசயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஆமென் அல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறையிலே துதிச்சாங்க, பவுலும் சீலாவும் சிறையிலே துதிச்சாங்க. துதிக்க 2 பேர், விடுதலை பல பேருக்கு. துதிக்கதான் விடுதலை உண்டு. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே என்று 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வேத வசனம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும்
மத்தியஸ்தரும் ஒருவரே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாருக்கும் ஒரே தேவன் என்பது உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். தேவனுக்கும் மனிதருக்கும் இடையிலே ஒரு வழக்கு உண்டானால் அதை மத்தியஸ்தம் பண்ணுகிறவர், பரிந்து பேசுகிறவர், இந்த வழக்கிலே உங்களுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டு. அவர்தான் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து. அவர்தான் உங்களுக்காக பரிந்து பேசுகிறவர். எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்கள் ஒருவேளை ஒரு பெரிய குற்றத்தை செய்த குற்றவாளியாய் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கலாம். ஐயோ நான் பாவி, எனக்காக ஏசப்பா பரிந்து பேசுவாரா என்று நீங்கள் நினைக்கலாம். இதை குறித்துதான் யோவான் 2வது அதிகாரம் 1வது வேத வசனத்திலே நாம் பார்க்கலாம். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, நீங்கள் பாவம் செய்தவர்களாய் இருந்தாலும் உங்களுக்காக அவர் பிதாவாகிய தேவனிடம் பரிந்து பேசுவார். மனிதர்கள் உங்களை புறம்பே தள்ளலாம், ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மையை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். என அவர் பாவிகளை மீட்டு ரட்சிக்க வந்த தேவன். எனக்கன்பான தேவ ஜனமே, யோவான் 1வது அதிகாரம் 7வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. யோவான் 1வது அதிகாரம் 7வது வேத வசனம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. உங்களுக்கும் அது தெரிந்திருக்கும். அப்ப நீங்க நான் பாவி, என்னை யாருக்கும் பிடிக்காது, என்னை யாரும் நேசிக்க மாட்டாங்க என்று புலம்புவதை விட்டுவிட்டு என்னை நேசிக்க, என் பாவங்களை மன்னிக்க என் இரட்சகர் இயேசு இருக்கிறார் என்ற திட நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, வானம் பூமி படைத்திருந்தும் பாடினேன் உன்னை இழந்ததினால், தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பினதால் ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாவம் பாரா பரிசுத்தர் நான், பாவி உன்னை அழைக்கின்றேன் பார், உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இழைப்பாரவா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார், பரிகாச சின்னமாம் சிலுவையிலே பலியானின் பாவி உனக்காய். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். உம்மை நேசிக்கின்றேன் நான், உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. இப்போ உங்களுக்கு தெரியுதா? உலகமே உங்களை கொலைகாரன், கள்ளன் என்று ஒதுக்கி வைத்தாலும் கூட உங்களை நேசிக்க, உங்களை பாதுகாக்க, உங்களை தப்ப வைக்க ஒருவர் உண்டு என்று. அவர்தாம் 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 6வது வேத வசனத்தின்படி எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே என்று. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 6வது வேத வசனம். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து
கிறிஸ்து இயேசு அவரே என்று பவுல் சொன்னபடி எல்லாரும் மனிதரை கைவிட்டாலும் பாவிகளை மீட்டு ரட்சிப்பதற்காக தம்மையை கிருபாதார பலியாக ஒப்புக்கொடுத்த கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னித்து உங்கள் பிதாவாகிய தேவனிடம் உங்களுக்காக பரிந்து பேசி உங்களை குற்றமற்றவர்களாக்கி உங்களை விடுதலையாக்குவார். உங்களை நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளச் செய்வார். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மனம் திரும்பி உங்கள் பாவங்களுக்காக இயேசப்பாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். கண்ணீரோடே உங்களை விடுதலையாக்குவதற்காக, உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்காக இயேசப்பாவிடம் விண்ணப்பிக்க வேண்டும். எனக்கன்பான தெய்வ ஜனமே, எதற்காக இயேசு நமக்காக பரிந்து பேசுகிறார்? இயேசப்பா மனதுருக்கமுள்ள தேவன். அவரால் நம்முடைய ஆத்மா வழிதப்பி போய் நரகத்தில் விழுவதை தாங்கிக் கொள்ள முடியாது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தேவன் எல்லா மனிதருடைய குற்றங்களையும் மன்னிக்கவில்லை. ஆரோனின் குமாரர் நாதாபும் அபியும் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியிலே கொண்டு வந்த பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்கள் இருவரையும் பட்சித்தது. அவர்களுக்காக தேவனிடம் பரிந்து பேச யாரும் இல்லை. ஆரோனால் கூட ஒன்றும் செய்ய முடியவில்லை. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நாம் எப்பேற்பட்ட பாவிகளாய் இருந்தாலும் நமக்காக பரிந்து பேச நமக்கென்று ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நம் இயேசு மகாராஜா. அதலால் எனக்கன்பான தேவ ஜனமே, மரண பள்ளத்தாக்கை யாராவது கடந்து வரும் பொழுது இயேசுப்பாவை நோக்கி அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்கள் அன்கான்ஷியஸாய் அல்லது கோமா ஸ்டேஜில் இருந்தாலும் கூட அவர்களுக்காக நீங்கள் சின்சியராய் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது இயேசுப்பா உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு பிதாவாகிய தேவனிடம் அவர்களுக்காக பரிந்து பேசுவார். உடனே அவர்களுடைய மரண படுக்கை மாறும். அவர்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அறிந்து பரிசுத்தத்தில் நிலைத்திருந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்வார்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அவர்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசு இல்லை என்றால் அவர்கள் ஆத்மாவுக்கு ஈடேற்றம் கிடையாது. ரோமர் 8வது அதிகாரம் 34வது வேத வசனத்திலே ஆதியிலிருந்து நாம் வாசிக்கலாம். அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று ரோமர் 8வது அதிகாரம் 34வது வேத வசனத்தில் பாதி. அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அப்ப இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கிற நாட்களிலும் நமக்காக பரிந்து பேசுகிறவர் இயேசு மகாராஜா ஒருவரே. அதனால் நாம் ஆபத்திலிருந்து நம்மை தப்புவித்துக் கொள்ளலாம். மறுமையிலும் கூட நமக்கு அந்த பரலோக ராஜ்யத்தின் இன்பங்களை சுதந்திரத்துக் கொள்ள நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு அன்பு தகப்பன் ஏசப்பா ஒருவர் மாத்திரமே. ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தெய்வ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, எபிரேயர் 7வது அதிகாரம் 25, 26வது வேத வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். எபிரேயர் 7வது அதிகாரம் 25, 26வது வேத வசனங்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாயிருக்கிற விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே நாம் பார்க்கிறோம், பிரதான ஆசாரியனிடம் வழக்கு வியாஜ்யங்களை கொண்டு வருவார்கள். அந்த ஆசாரியன் குற்றம் செய்தவர்களுக்காக தேவனிடம் பரிந்து பேசுகிறவனாயிருக்கிறான். அதற்காக அவன் என்ன செய்வான்? ஒரு ஆட்டுக்குட்டியை குற்றம் செய்தவர்களுக்காக குற்ற நிவாரண பலியாக பலியிட சொல்வான். இதனால் அவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே விசுவாசித்தார்கள்.
மறுபடியும் அவர்கள் பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆனால் இங்கே இயேசு மகாராஜா பரிசுத்தர், குற்றமே இல்லாதவர், மாசற்றவர், பாவத்திற்கு விலகி ஓடுகிறவர், உன்னதத்திலே மகிமையின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர், அவர்தான் நமக்காக பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர். அவரே தமக்கு பிரியமானவர்களை, அவர்கள் பாவிகளாய் இருந்தாலும் கூட அவருக்கு சித்தமானவர்களை விடுவிப்பதற்காக, அவர்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்ப்பதற்காக பிதாவாகிய தேவனிடம் நமக்காக பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். அவர் எந்த ஒரு ஆட்டுக்குட்டியையும் நம்முடைய பாவங்களுக்காக, பொல்லாத பாவிகளுக்காக பலியிட சொல்லவில்லை. தாமே குற்ற நிவாரண பலியாக, தேவாட்டுக்குட்டியாக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்த தேவனவர். அவருக்கு மரணமே கிடையாது. அவர் ஆதியும் அந்தவுமானவர். அவர் எப்பொழுதும் ஜீவனோடு இருக்கிறவர். அதனால் மனிதர்கள் எத்தனை நூற்றாண்டுகளாய் இந்த உலகத்திலே ஜீவித்தாலும் கூட ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதனால் நீங்கள் பாவத்திலே ஜீவிக்கலாம் என்று கனவிலும் கூட நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய வருகையோ அல்லது உங்களுடைய மரணத்தின் நாளோ என்று இருக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களை படைத்த தேவனுக்கு மாத்திரமே அது தெரியும். அந்த நேரத்திலே நீங்கள் ஆயத்தமாக முடியாது. அதனால் எனக்கன்பான தேவ ஜனமே, உங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் இயேசு மகாராஜா இருந்தாலும் கூட நீங்கள் நோவாவை போல நீதிமானாய் உத்தமனாய் ஜீவிக்க வேண்டும். இந்த உலகத்து பாடுகளிலிருந்து உங்களை தப்பு வைக்க, அல்லது யோபுவை போல குற்றமற்றவனாய் நீதிமானாய் இருக்க வேண்டும். தானியேலை போல பக்திமானாய் தேவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் ஜீவிக்க வேண்டும். கண்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நம்முடைய பாவங்களுக்காக பரிந்து பேசுகிற இயேசு மகாராஜா இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் பாவத்திலேயே உழன்று கொண்டிருந்தால் நியாயத்தீர்ப்பின் நாளிலிருந்து நீங்கள் உங்களை தப்புவித்துக் கொள்ள முடியாது. கண்பான தேவ ஜனமே, அதனால் நீங்கள் யோபுவை போல, நோவாவை போல, தானியேலை போல நீதிமான்களாய் உத்தமன்களாய் ஜீவிக்கும் பொழுது வரும் தண்டனைக்கு நீங்கள் உங்களை தப்புவித்துக் கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வருகையின் நாளிலே நீங்கள் அவரோட சந்தோஷமாய் அவரோட எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோக ராஜ்யத்திலே நித்தியத்துக்கு நித்தியமாய் அந்த நித்திய சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. ஆவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே, பரிசுத்தரே பாவமானாரே, பரமான சிலுவை சுமந்தாரே, பரமான சிலுவை சுமந்தாரே. ஆவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. காட்டி கொடுத்தான் 30 வெள்ளி காசுக்காகவே, கர்த்தரேசுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே கொல்கதா மலைக்கு இயேசுவை, கொல்கதா மலைக்கு இயேசுவை. ஆவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளன் போல் குற்றமற்ற கிறிஸ்து தொங்கினார், பரிகாசமும் பசிதாகமும் படுகாயமும் அடைந்தாரே, படுகாயமும் அடைந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர், பாரினில் பலியாக மாண்டாரே. கால்கள் கைகளில் அணி பாய்ந்திட, கிரீடம் முட்களில் பின்னி சூடிட, இரத்த வெள்ளத்தில்
உள்ளம் தாங்குமோ? ஆவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. உலகத்தின் இரட்சகர் இயேசுவே உயிர் கொடுத்தார், உயிர் தெழுந்தார். தம்மை நம்பினார் உன்னை கைவிடார். தளராமல் நம்பி ஓடிவா, தளராமல் நம்பி ஓடிவா. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவ சாபங்கள் தீராவியாதிகள் பல தோல்விகள் உந்தன் வாழ்க்கையில் கண்டு நீ மனம் கலங்குவதேன்? கர்த்தரேசு வண்டை ஓடிவா, கர்த்தரேசு வண்டை ஓடிவா. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே வாருங்கள் என் அண்டையில் என்கிறார். இளைப்பாறுதல் தரும் இயேசுவை இன்று தேடி நாடி நம்பிவா, இன்று தேடி நாடி நம்